எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சியோன் சபை வாக்குத்தத்தம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்திலுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதியவைகள் காணப்பட வேண்டும் என்றால் பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நாம் கிறிஸ்துவில் இருந்தால் மட்டும்தான் பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாமே புதிதாகும். நாம் கிறிஸ்துவில் எப்படி வர வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நாம் கிறிஸ்துவில் வருகிறோம். ராகாபுடைய பழைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது அவள் ஒரு வேசியாக இருந்தாள். ஆனால் எப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமுள்ள காரியங்களையும் அதிசயமான காரியங்களும் கேள்விப்பட்டாலோ அந்த தேவனை விசுவாசித்து வேவுக்காரரை பாதுகாத்து அழிவிலிருந்து ரட்சிக்கப்பட்டாள். அவள் இஸ்ரவேலின் தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்போது தான் அவள் வாழ்க்கை புதியதாக மாற்றப்பட்டது. அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்சத்திலே சேர்க்கப்பட்டாள். கர்த்தருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. நாம் தினந்தோறும் அந்த புதிய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் புதியதாக மாறுகிறது. அவ்விதமான புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென்.